பாதுகாத்து இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற எத்தனையோ ஆபத்துகள் பிரச்சனைகள் நடுவிலே தேவனுடைய கிருபை நம்மளோடு இருந்ததற்காக நன்றி செலுத்தியவரே அப்பா. இது கூப்பிடுவோம் எல்லாரும் வாய்களை திறந்த ஒரு விசை கூட. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரம் நிறைந்தவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அல்பா உபயமானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறேன் என்று வாக்குரைத்த தேவன் சதா காலங்களில் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனை நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து இந்த ஞாயிறு ஆராதனைக்காக உடைய பாதப்படியை நாங்கள் வருகிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவர் எங்களுக்கு எதிராய் வந்த போதிலும் அப்பா நீர் எங்களோடு இருந்து எல்லா சூழ்நிலை அப்பா நீரை சாதமாக்கி கொடுத்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே, இது நீரை உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே அப்பா. இதிலே நாங்கள் மகிழ்ந்து கழுவோம் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா. நாங்கள் தகப்பனே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் மனதை கர்த்தர் அப்பா ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே அப்பா. இந்த ஆராதனை தகப்பனே ஆண்டவரே எங்க மனதை ஒருமனப்படுத்துங்க. நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்தாலும் கூட ஆண்டவரே அப்பா என் தேவன் எங்களை அப்பா ஒருமனப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே கர்த்தர் இருக்கிறார், எங்கே ஒரு மனம் விட்டோ அங்கே கர்த்தர் உலாவுகிறார். Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று அப்பா நாங்கள் அப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, தகப்பனே இந்த வேளையில் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் மாறட்டுமே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இந்த ஆராதனை முற்றிலுமாய் கர்த்தர் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வந்திருக்கிற மக்களோடு அப்பா நீங்க பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய அப்பா கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே, பாடுகிற பாடல்கள் உம்முடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும் சாமி. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. அதே போன்று ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் திருச்சபையில் அநேக பேர் உண்டு சாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உம்முடைய தகப்பனே ஆண்டவரே அப்பா வேத வசனத்திலே அவர்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர்களுக்கு கேட்கிற ஒவ்வொரு சத்திய வார்த்தையில் அவர்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க போகிற ஆண்டவரே அப்பா இந்த திருவிருந்து ஆராதனையுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை அப்பா ஒரு விசை கர்த்தர் அப்பா நீர் ஆராய்ந்து அறிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே ஏதாவது பாவ காரியங்கள் இருக்குமானால் கர்த்தாவே கர்த்தாவே முற்றிலுமா அதை விட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக நாங்கள் அப்பா எடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலும் அப்பா இந்த வார்த்தையை கொடுக்க போயிட மனங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தகப்பனை மகனோடு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுகிற வார்த்தையோடு தகப்பனை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் சொல்லுகின்ற போது தகப்பனை ஆண்டவரே அப்பா அதை மக்கள் உணர்ந்து கொள்ளமாய் தகப்பனே அப்பா பக்குவமான அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு மனதோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கு எடுக்கிறேன். ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you.
ஹalleluya praise Lord. எல்லாரும் நின்ற வண்ணமாய் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். இது ஆண்டவரை தொழுது கொள்கிற நேரம். ஹalleluya. எல்லாரும் ஒரு பயபக்தியோட கண்களை மூடி உற்சாகத்தோடு கைகளை தட்டி நம்ம பாடலாம். நம்ம கைகளை தட்டும்போது நம்மளோட பிள்ளைகள் கைகளை தட்டுவாங்க. நம்ம கையை உயர்த்தும் போது நம்ம பிள்ளைகள் கையை உயர்த்துவாங்க. ஹalleluya. எல்லாரும் உற்சாகமா பாடலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே. மயங்கிடாமல் முன்னேறுவே
You are all that we need in our lives, oh Master. ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. Lord, we are here carrying our burdens, Lord, weighing all these worries and cares of this world, ராஜா. ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளாக நாங்கள் பாரப்படுகிறோம் ராஜா. நாங்கள் செய்த குற்றங்களால நாங்கள் பாரப்படுகிறோம். ஆனாலும் ராஜா, நீ கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக அந்த ஆண்டவரே சிந்தின ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசி ராஜா, எங்களை சுத்திகரித்து எங்களை ஒரு விசை கூட கழுவி எங்களை ஆண்டவரே நீர் உன் பக்கமாய் எடுத்து கொண்டீரே, அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் ராஜா எங்களை நீர் ஆண்டவரே உன் பக்கமாய் சேர்த்து கொள்கிற தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி ராஜா. Oh, what a friend we have in Jesus. Hallelujah. What a friend we have in Jesus. Oh, யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம வாழ்க்கையில என் தேவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார். Hallelujah. He is all that we need in our lives. Hallelujah. எல்லாரும் பாடலாம்.
Thank you, Lord Jesus, for being such a friend, ஆண்டவரே. For being a friend, a good father. You are a good father and a good friend to us, oh Master. ஆண்டவரே, Lord, when we are in grief, when we are in sorrow, when we are loaded with so much of burdens in our lives, oh Master, you are always there, always there. Hallelujah, ஆண்டவரே. Lord, you are a refuge. You are our shield, oh Master. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கோட்டையும் துருகமாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, Lord, you are our refuge, oh Master. We are so blessed to be in your presence. We are so blessed to be in your presence, ஆண்டவரே. What a privilege we have that we don't have to go and seek anyone else in this world. We don't have to seek anyone else or anything else in this world other than you, oh Lord. What a privilege that whenever we close our eyes and look up to you, Lord, you're already there listening to our prayers, oh Master. You're there already listening to our prayers, oh Master. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிப்போமா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாமா? உங்களுக்கு அருகில இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கலாமா? உங்களையே அவர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க மேல கருணையா இருக்கிற தேவனை ஆராதிக்கலாமா? கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? Hallelujah. Lord, we praise you, Master. We praise you, we glorify your name. You are the Alpha and the Omega, the beginning and the end. Andavare, you are the Sharon of roses, oh Master. Oh hallelujah, we praise you, Lord. Andavare, neer andavare pallataki leeli pushpam andavare. Neer saroni rojava irukkireer andavare. Oh engalukkulla vaasam seiyra engal devane, ummai naangal thudikkirom raja. Andavare, sometimes we forget why we are here, andavare. Lord, we do sometimes forget why we are here, but Lord, it is all about you. It's all about you, oh Master. It's all about you, oh Master. We are here not to judge others. We are not here to give marks. We are not here to do anything else other than worship you, oh Master. Everything, every song, every praise is for you alone, oh Master. Let your name be glorified. Let your name be glorified, oh Master. Let it be magnified. We exalt your name. We exalt your name. Oh Shadarala Barikadarara Baba. We exalt your name. We exalt your name, oh Master. You alone are worthy of our praises, oh Master. Andavare, umme naanga thudikkirom raja. Hallelujah. As we sing this song, let's sing with all the reverence in our hearts that Lord, everything that we have, we are stripping it away. Lord, every pride, every education that we have, every jobs, every position, every possession, everything, every property, everything that we have is nothing before you, O Master. Lord, when you strip it all away, it's only you that we are looking into, Lord. And you alone are worthy of our praises, O Master. Praise you, Lord. When the music fades, all is stripped away, and I simply come, longing just to bring something that's of worth that will bless your heart. I'll bring you more than a song.
going to sing this song. Just the congregation is going to sing now. We are not going to sing here with the mics. We are going to put our mics off and we are going to sing all together with our voices so loved. All that we can give is just, we don't get an opportunity to worship together as a congregation always. So open your mouth and sing. Raise your hands and close your eyes and lift up your voice and say, Lord, in the past, I don't know what worship this was for me. I might have thought it out in a different way. But Lord, let us not forget that it is all about you. Each one of us, let us not forget it is all about Jesus. Whatever songs we sing, it's for Him. It's to please God. It's to magnify His name, to exalt His name. So can we all sing that? I'm coming back to the heart of worship and it's all about you. We're going to put our mics down and we're going to all sing loud with all our strength. We're going to sing this song. Hallelujah. I'm coming back to the heart of worship and it's all about you. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the things I made it. And it's all about you. It's all about you, Jesus. I'm coming back to the heart of worship. Can you all sing together? And it's all about you. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the things. Oh, yes, Lord Jesus, we praise you, Lord. Hallelujah. It's all about you, Jesus. I'm coming back to the heart of worship, and it's all about you. It's all about you, Jesus. I'm sorry, Lord, for the things I made it, and it's all about you. It's all about you, Jesus. Hallelujah. கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமா. சத்தத்தை உயர்த்தலாம் உங்களோட சத்தமா. Hallelujah. எவ்வளவு சத்தமா மற்ற நேரத்துல நம்ம பேசுறோம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க என்ன வெட்கப்படுறோம் நம்ம தெரியல. ஆண்டவரை துதிப்போமா. All the kids raise your voice and sing unto the Lord. Give praises to the Lord. Hallelujah. We worship you, Lord. We give you honor. We give you glory. Hallelujah. நீர் மகத்துவமுடைய தேவன் ராஜா. நீர் எபினேசர். நீர் இம்மானுவேல். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ராஜா. நீர் அண்ட சராசரம் படைத்த தேவன். ஓ, நீர் எங்களோடு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர். எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர். நீர் பரிசுத்த தேவனா இருக்கிறீர். நீர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறீர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர். வாக்கு மாறாத தேவனா இருக்கிறீர். ஓ, ஹalleluya. நேற்றும் இன்றும்
நம்மை சுற்றிலும் இறங்கி நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கி நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
ஆலயத்தில் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய மகிமை மூடினதே ராஜா. அதே தேவன், அதே ஆவியானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. அதே பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஜலத்தின் மேல அசைவாடின அதே ஆவியானவர் இன்றைக்கும் நம்மளோடு இருக்கிறார். நம்மளோட ஒவ்வொரு நாளும் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட ஆண்டவரை நிரப்பினதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாஞ்ச ராஜா. முழங்கால அளவு அல்ல ஆண்டவரே, நீச்சலால எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கணுக்கால அளவு அல்ல, நீச்சலாலும் வேணுமே என்று ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாஞ்சையோடு தாகம் உள்ளவன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். Oh, when there is a dry land, God will pour out a spirit on it. Hallelujah. நீங்க வாஞ்சியாய் கேட்கும்போது ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை இறக்குற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. ஆண்டவரே, எங்க நடுவுல நீர் இருக்கிறதற்காக நன்றி ராஜா. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா, ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே இந்த கம்யூனியனை நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா நினைவு கூறுகிறோம் ராஜா. எங்களுக்காக சிந்தின ரத்தம், எங்களுக்காக பட்ட பாடுகள் ராஜா, எங்களுக்காக காயப்பட்ட கரங்கள் கால்கள் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் சுமந்தீர் ஆண்டவரே. எங்களோட பாவங்கள், எங்களோட ஆண்டவரே சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே சுமந்து விட்டீர் ராஜா. இனி நாங்க சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. இனி நாங்க சுமக்க தேவையில்லை ராஜா. லார்ட் ஆண்டவரே, ஆண்டவரே needless ஆண்டவரே, it's needless for us to carry all these burdens in our lives ஆண்டவரே, where you have already finished everything for us on the cross. Oh master ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீர் வைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் பெருக ஆண்டவரே, நீர் பெருக, நாங்கள் சிறுக ராஜா. எங்களை தாழ்மையோடும் பாதத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீ பிரேசின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Praise the Lord. எத்தனை சேர்மன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சபையின் சார்பிலும் இதுக்கு அன்போடு கூட வாழ்த்துக்கள் வைக்கிறோம். newcomers. So, like to see, great to see you all. So, now for a few weeks, good to see you. So in the வாரத்துக்கான அறிவித்தல்கள், every Sunday we have got Sunday service 3 to 10 to 12, and we have got our children's service at 11 o'clock here. So I encourage everybody to participate regularly, and ask your friends and family to come if they are going anywhere. 11 to 12 is our kids Sunday school. So house visit, Pastor and Sister Xavier available for house visits. If you've got any prayer needs or any counseling needs, please approach them. Be prepared to come and visit you at your place. Sisters' prayer will happen this Tuesday again at 2 o'clock. At 7 to 8 on Tuesday. If you've got any prayer requests, please see Sister Sufin or send a message to Sister Sufin. Kowa Kids in Action will happen again 5:30 this Wednesday for the children aged 4 to 13. So if you know any kids who wants to participate, please let them have the Zoom ID number and encourage them to participate this Wednesday 5:30 to 6:30. Also we have got midweek prayers 7:30 to 8, again on the same Zoom number. Please, if you're free, I encourage you to participate, and we will continue to pray for our church and families and nation and other individual needs. Young Hurdles, it happens every other Thursdays from 6 to 7 p.m. every other Thursday. So, so if you know anybody who's between 13 to 19 years of age, so ask them to participate. So it's again on Zoom, and if you know anybody, please encourage them to join. Bible studies happens every other
Fridays. So we didn't have it last Friday, so we will have it this Friday from 7:30 to 8:30. So I encourage everybody to participate again. We are learning about discipleship. So please, it's a very important subject as well. So please do participate and be blessed. Okay, our baptism service will be in South Old Church of God next Saturday. And so we have already announced it. So hope you all can join. So we are going to be there between 10 to 2 p.m. Lunch will be provided, and please come with your as families as much as possible, so we can pray for those who are taking baptism, and I will praise God for that on that day. And it will happen in South Hall. The address is there, number 9 Northwood Road, Pastor Joe Korean's Church of God building. Okay, so we have already published this again in the WhatsApp group. So have a look for the rest of this year. So we have got a special guest coming up on the 12th, next Sunday, Pastor John Kamalesh, and then we have got other special guests coming as well, and we also have got the Christmas Carol practice starting very soon in November, 1st of November, and also we have got year-end fasting and prayer coming up on the 8th of December. So there are so many important aspects, and we also starting Carol rounds visits this year. So prepare, please have a look and participate in all of that, please. Wedding and anniversaries, birthdays, anniversaries, we have got Sharon. Where is Sharon? She here? Yes. Yeah. Pastor will pray for you. Okay, let's pray for Sharon. Sharon is turned 9. Okay. So this is the last year going to celebrate a single digit. Yeah, celebrate whatever you want, okay? Ask whatever you want to dad and mom. Let's pray for Sharon, okay? Heavenly Father, Lord, we thank you for Sharon, oh Father, Lord. We bless as a church, of Father, Lord. We stretch our hands and bless her. Let your mighty hand, of Father, Lord, be upon her. And wherever she goes, wherever she comes, Lord, Amas, Lord. Let your mighty presence fill her, Lord, Amas, Lord. When she grows up, Lord, we pray as a church. Let her accept you as a personal Savior. Fill her with the knowledge and wisdom of Father, Lord, from every head to toe, Father, Lord, every body parts be, Lord, strengthened and healed. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் விருத்தி அடைந்தார் என்று ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நீ வளத்திலே ஞானத்திலே விருத்தி அடைந்தார் என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டவர் மகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை மகளோடு சூழ்ந்து கொள்ளட்டும். சிறு பிரயாணத்தில் மகளை தொடுவீராக. ஆண்டவரே, எரேமியாவை சிறு வயசுல தொட்டீர், மகளை தொட்டு எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு நாட்களில் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே ஊழியர்கள் செய்கிற பிள்ளையாய் வளருவாளாங்க. வாழ்க்கை அர்ப்பணிக்க தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டலாய் விளங்குவாளாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you. Happy birthday. Okay. So we'll keep praying for our kids, and some of them are taking baptism this Saturday as well. So keep them in your prayers. So kids' memory verse now. We'll come and say memory verses. According to your faithful love is tender and kind. Wipe out all my lawless acts. Psalms 51:1. Try to live with peace with everyone, and try to live lives free from sins. If you do not live with holiness, then you will not see God. Hebrews 12:5.
verse 14. Galatians 5:20-23. Fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, faithfulness, gentleness, and self-control. Galatians 5:20-23. Amen. He has remembered his mercy and faithfulness to the house of Israel. All the ends of the earth have seen the salvation of our God. Psalms 98:3. Whoever believes and is baptized will be saved. Mark 16, verse 16. My grace is sufficient for you. 2 Corinthians 112:9. Well done, excellent. Thank you. Okay, so tithes and offering. So again, I'd like to remind you about the tithes and offering done through the bank account, so that we can claim 25% of what you are giving. So I haven't finished collecting all your details yet. So please provide me with your address, and so this is a form that I would like everybody who is giving through the bank account to, because we will not be able to claim it back if you put it in the no, it's no harm in putting it in the collection box, but we will not be able to claim the 25%. So if you are giving through the bank account, you'll be able to claim 25%. If you give £100, the church will get £125. So £1 will get £1.25. So I will encourage you to tick the box because we can claim last 4 years of giving and then future givings as well. So please tick the box and sign it as well, because I can't want it signed. So if you have already done it and you haven't signed it, I can give it back to you and you can sign it. So we can send it to our accountant as soon as possible. Thank you. We'll pray for the offering. We'll ask Brother Rajesh to pray for that. ஸ்தோத்திராண்டவர், இந்த வேலைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையில் ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆஃபரிங் அப்பா தசம்பவத்திற்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் அப்பா அவருடைய கரத்தில் வைக்கிற அவர்கள் செய்கிற வேலையும் கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த அப்பா வருமானங்களை எல்லாம் உடைய கிங்டம் நாம மகிமைப்படுத்துகிறதை செய்யுங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல் ட்ராக் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் இந்த லைன் வரும்போது நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. ஒரு மனதாய் உற்சாகமாய் வலைகள் வீசும்போது இது வரும்போது நான் பாட மாட்டேன். ஸோ நீங்கள் என் கூட நல்ல கரங்களை தட்டி இந்த லைனை மட்டும் நீங்கள் பாடணும். ஸோ தேங்க்யூ. படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். கரங்களை கட்டி வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். எல்லாரும் சேர்ந்து வலைகள் வீசுவோம்.
வலிகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே. நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே. இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் இரட்சகர். ஒரு மனமாய் உற்சாகமாய் அலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் அலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே அதிகமாய் வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். தேவான் செய்தார் அற்புதங்கள் வல்லமையா நிறைந்தவரா. சேவான் செய்தார் அற்புதங்கள் வல்லமையா நிறைந்தவரா. நிழல்பட்ட அதிசயம் காடை தொட்டால் உடல் சுகம். நிழல்பட்ட அதிசயம் காடை தொட்டால் உடல் சுகம். அன்றாடம் நடந்திடுவே சபையிலே, அன்றாடம் நடந்திடுவே. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். அறிக்கை செய்வோம். ஆவியினால் நிறைந்திடுவோம். தேடுவோம். அறிக்கை செய்வோம். மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமம் இல்ல. மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமம் இல்ல என்று நாம் உணர்ந்திடுவோம். என்று நாம் உணர்ந்திடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழக்கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழக்கடலிலே
கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் தான் வரைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் தான் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம் வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் தான் Amazing song. Thank you, brother. Children, you can go to Sunday school, please. Thank you. நோட் பண்ணிக்கங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு சாட்டர்டே we have a baptism sessions. சபையில் எல்லாரும் வந்துடணும், சரிங்களா? We have to celebrate celebration service because heaven rejoice, right? You have to rejoice along with them, right? சரி, மாத்திரமல்ல நம்மளுக்கு அடுத்த வாரம் பாஸ்டர் ஜான் கமலேஷ் அவங்க இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க திருச்சியில். ஒன் ஆஃப் த நல்லா படித்தவர், அவர் ட்ராவல் பண்ணி நாளைக்கு வராங்க யூகேக்கு. ஸோ அடுத்த வாரம் அவருக்கு ஸ்பெஷல் சர்வீஸ் ஆண்டர் மத்தியில் பெரிய காரியங்கள் செய்வார். சரி, லெட்ஸ் டர்ன் டுவர்ட்ஸ் த ஸ்கிரிப்சர்ஸ். ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே பிஃபோர் தட். ஓகே, கண்களை மூடலாம் ஒரு விஷயப்பட. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீர் எங்களுக்கு நல்லதை மாத்திரம் செய்கிறவராக இருக்கிறீர். உங்களுடைய தீங்களை ஆண்டவர் இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் கர்த்தர் திறந்து கொடுப்பினாக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர். இந்த நாளில் எங்களோடு கர்த்தர் பேசுகிறாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு காரியத்தை இந்த நாளில் லீஃப்லெட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? What we are going to do today is we're going to meditate about God's healing power, right? ஆண்டவர் நம்மளுக்கு சுகம் கொடுக்கிறவர். சுகம் கொடுக்கறதுல அநேக காரியங்கள் இருக்கு. The Bible says God is a God of healing power, right? ஆண்டவர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவானவருக்கு, பரிசுத்தாவிற்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான தேவனுக்குரிய நாமம் என்ன பார்த்தீங்கன்னா யெகோவா ராஃபான்றது. யெகோவா அப்படின்னு கேட்டால் ஐ ஆம் அப்படின்றார். மோசேயத்தை ஆண்டவர் பார்க்குற வெளியில் முட்செடியில் அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்னா ஐ ஆம் அப்படின்றார். ஐ ஆம்னா அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் பேர் என்னன்னா ஐ ஆம் காட். எல்லாருக்கும் வெவ்வேறு தேவர்களுக்கு பேர் இருக்கு. ஓகே, மற்ற மதத்தார்களுக்குன்னா ஒவ்வொரு நாமங்கள் உண்டு. அவருக்கு நாமம் என்னன்னு மோசே கேட்கிறவங்க ஐ ஆம் அப்படின்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் அதை தியானிக்க போறோம், சரிங்களா? ஸோ ஆண்டவர் எப்படிப்பட்டவராக காணப்படுறார்? அவர் யெகோவா ராஃபாவை காணப்படுறார். இந்த நாமம் யெகோவா ராஃபா எங்க காணப்படுகிறது பார்க்க போறோம். We are going to read first 4 verses from a chapter. யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22 ல இருந்து 26. Exodus chapter 15 22 to 26. We are going to read the passage. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தையும் வாசிக்க போறோம். அடுத்த ஒரு பகுதி 4 வசனங்கள் உண்டு. அதையும் வாசிச்சிடலாம், சரிங்களா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 ல இருந்து 22. 2 Kings chapter 2 verse 19 to 22. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர்
எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது அவர், ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. பாருங்க, இங்க 2 பகுதி காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா யெகோவா ராஃபா என்ற நாமம். எப்படி கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாத்திராகம புஸ்தகத்துல அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் என்ன பண்றாங்க, வனாந்தரத்துக்கு போறதுக்கு முன்பாக செங்கடலை கடந்ததுக்கு பிறகாக அங்க யாத்திராகமம் 15 வாசிக்கலாம். நீங்க முதல் 10-15 அதிகாரம் வசனங்கள் வாசினா தெரியும். அங்க மிரியம் ஒரு பாட்டு பாடுறாங்க, மோசே ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு டாம்பரின் வாசிக்கப்படுது, ஏரன் பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பாட்டு பாடி என்ன பாட்டு பாடுறாங்க, கர்த்தாவே தேவர்கள் எல்லாம் அப்படியே நல்ல ரொம்ப ஒரு தெரிஞ்ச பாட்டு தான். எல்லாம் டாம்பரின் அடிச்சு டான்ஸ் பண்ணி அங்க ஒரு ட்ரம்மை போட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு கிண்ணறத்தை வாசிச்சு ஹார்ப் வாசிக்கிறாங்க, அது வாசிக்கிறாங்க, ட்ராம்போலின் வாசிக்கிறாங்க. என்னென்ன வாசிச்சாங்கன்னு தெரியாது, எல்லாம் பாட்டு பாடிலாம் நல்லா தான் இருந்தது. என்ன நடந்தது தெரியுங்களா? அங்க 22-23 அந்த பகுதியில் வாசிக்க வேண்ட இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவன் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு அங்க என்ன நடக்குதுன்னா 3 நாட்கள் வனாந்திரத்துல தண்ணீர் கிடைக்கலங்க. என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் செங்கடலை கடந்ததுக்கு அப்புறம் ஒரே பாட்டு தான், ஒரு ஆரவாரம் தான். ஆனா அது கிராஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 3 நாள் வனாந்தர பாதை, 3 நாட்கள் வனாந்தரில். they are walking in the wilderness for 3 days. வனாந்தரத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா தெரியாது, எத்தனை பேருன்னு சொல்லிட்டு. நான் பார்த்துருக்கேன் வனாந்தரத்தை. அங்க பார்க்குற வழியில ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது. எத்தனை நாள் பிரயாணங்க? 3 நாட்கள். 3 நாட்கள் வனாந்தர பிரயாணத்துல அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. ஆனா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுகிறது, அங்க ஒரு சின்ன ஒரு தண்ணி குட்டை மாதிரி இருக்குது, ஒரு தண்ணி குட்டை. There's a small water place where the people can drink water. உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், தண்ணீர் கிடைச்சிருக்கு போல, ஓகே போய் குடிக்கலான்னு எடுத்து கொஞ்சம் வாயில வச்சது தான் என்ன நடக்குது, ஒரே கசப்பு. அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததுனாலே அவர்கள் குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. So their water is so bitter they can't quench the thirst. அவர்கள் இருந்த தாகத்தை தீர்க்க கூடாதபடிக்கு அவர்களுக்கு என்ன வந்ததுன்னா உடனே முறுமுறுத்தாங்க. மோசே முறுமுறுத்தாங்க, ஆரோனை பார்த்து முறுமுறுத்தார்கள். அது மோசேவை பார்த்து முறுமுறுத்தார்கள், ஆரோனை பார்த்து முறுமுறுத்தார்கள். என்ன அர்த்தம்னா கர்த்தரை பார்த்து முறுமுறுத்தார்கள். ரொம்ப சிம்பிள். கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். தேவ மனுஷர்கள் என்ன பண்றாங்க, மோசே அழுறான் போயிட்டு தேவனிடத்துல. அவன் ஜெபம் பண்ணுகிற வேளையில கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒரு மரத்தை காண்பிக்கிறார், ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை என்ன பண்ணு, எடுத்துன்னு போயிட்டு ஒரு மரத்துல இருந்து வெட்டி இருக்கலாம், நான் நினைக்கிறேன் ஒரு கிளையை வெட்டி இருக்கலாம், ஒரு இல்லைன்னா ஒரு கோலா இருந்திருக்கலாம். அதை கொண்டுன்னு போயிட்டு அந்த மாராவின் தண்ணியில வைப்பான். வச்ச உடனே அது என்ன பண்ணுது, அந்த தண்ணீர் கசப்பில் இருந்து மதுரமாய் மாறினது என்று வேதத்துல பார்க்கிறோம். தண்ணீர் கசப்பாய் இருந்ததுனாலே அவர்கள் குடிக்க கூடாது இருந்தது. அந்த கட்டையை போட்ட பிறகாக வேதம் சொல்லுகிறது, போட்ட உடனே, சொல்லுங்களேன், போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. So there is a transformation God is giving when we apply the word. பாருங்க, அந்த மரத்தை வைத்த பொழுது என்ன நடக்குதுன்னா, கசப்பா இருந்த தண்ணீர் மதுரமா இருந்தது. அது ஒரு பகுதியில் காணப்படுகிறது. இன்னொரு பகுதியில வேதத்துல ஆண்டவர் தொடர்ச்சியாக சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, 26ஆம் வசனம், அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ண வாதைகள் யாதொன்றும் உன்மேல் வரப்பண்ணேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்க உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறதுதான் யெகோவா ராஃபா. I am the God who heals you. I am the God who healeth thee. பாருங்க, உன்னை நான் சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறது முதல் தடம் இங்கதான் காணப்படுகிறது. முதலாக வேதாகமத்துல நான் உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிற பதம் இங்கதான் காணப்படுது. God is a God of
ஹீலிங். அவர் யெகோவா ராஃபாவாய் காணப்படுகிறார். அவர் தண்ணீரை கசப்பாய் இருந்ததை மதுரமாய் மாற்றுகிறது. The water is got healed. கசப்பான ஒரு தண்ணி ஒன்னுத்துக்கும் உதவாது, அது வாழ்க்கையே கசப்பு. அந்த தண்ணீரை பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த தண்ணீர் இருந்ததுனால அந்த இடம் பேரு என்ன தெரியுங்களா? கசப்பு. அந்த தண்ணீர் வந்துட்டு அந்த பகுதியில கசப்பா இருக்குல்ல, அந்த இடம் பேர் என்னாச்சு? கசப்புன்னு வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் என்னது ஒரு பகுதியான வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், நோய்கள் காணப்படுதுன்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? சிக்கு பேச வந்திருக்கிறாங்க. ஏதாவது டாக்டர் வீட்டுல எல்லாரும் போனீங்க என்ன சொல்லுவாங்க? when you visit the doctor what they say? next patient அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பேஷண்ட் என்னதாங்க? வியாதியஸ்தர் அனுப்புங்க. அந்த பகுதிக்கு என்ன பேரு? வியாதி, மாறா, கசப்பு அதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்க, 3 நாள் பிரயாணம், தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளை நீ கவனமாய் கேட்டு, என் சத்தத்தை கவனமாய் கேட்கணும், என் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து, அவர் கட்டளைகளை செவி கொடுத்து, என் நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அப்போ சொல்றாரு, இது 4 நீங்க செஞ்சீங்கன்னா எகிப்தியருக்கு வரப்பண்ண வாதிகள் யாதொன்றையும் நான் உண்மையில் வரப்பண்ணேன். நான் உண்மையில் மனதுகிற கர்த்தர், நானே பரிகாரியாக கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்படி ஒரு பகுதி இருக்க. ஒரு வேத பகுதியை வாசிச்சோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதுல 19 இருந்து 22 வாசிச்சோம். அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய தேவனாகிய வல்லமையான தீர்க்கதரிசி எலியா அவன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவன். அவனை தேவன் சொல்றாரு, நான் அவனை எடுத்துக்கொள்ள போறேன் மகனே, நீ வந்துரு என்னோட. அப்புறம் சொல்லும் பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரனாகிய எலிசா என்ன பண்றான்? அவனிடத்திலிருந்து இருக்கிற இரட்டத்தனியான அபிஷேகம், அந்த வல்லமை ஏன் மேல காணப்படணும்னு சொல்லி எலியாவை பின்தொடர்ந்து போகிற நாட்களில என்ன நடக்குது? எலியா அக்கினி ரதத்தினாலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, நீர் என்னை பார்த்தீரனால் அந்த இரட்டத்தனியான அபிஷேகம் உண்மையில வந்து விழும் என்று அவனுக்கு உரைக்கப்பட்டதுனால எலிசா எப்படினாம் இடத்திலிருந்து ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் என்று எலியாவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். மலைகள் ஏறுறான், குன்றுகள் ஏறுறான், ஒரு நதியை கடந்து போகிறான். எல்லா பகுதியிலும் அந்த தாகம், வாஞ்ச, எப்படின்னா அந்த அபிஷேகம், எப்படின்னா அந்த வல்லமை, தேவன் மனுஷனாக எலியா அப்படின்னு சொன்னாலே அந்த பகுதியில நடுங்குமே. அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும் அப்படின்னு தேடி அவன் போயிட்டு அந்த சால்வை மேலிருந்து விழுகிற நாட்களில் அந்த சால்வை பிடித்து கொண்டு அந்த அபிஷேகம் வெட்டதனியாய் வந்ததை எலிசா உணர்ந்தவனாய் யோர்தான் முன்பாக காணப்படுகிறது. அந்த சால்வை எடுத்து அடிக்கிற வெள்ள யோர்தான் 2ஆய் பிளந்து போகிற வேளையில அக்கறையில ஒரு தீர்க்கதரிசிகள் குமாரர்கள் இருக்கிறாங்க. they are sons of prophets. they are gathered together and they knew that the soul of Elijah has been with Elisha now, and they knew that very specifically Elisha got the power of Elijah, but they are questioning, shall we go and find Elia? என்ன நடக்குது? கர்த்தர் அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொண்டு போனதையும் அறியாதவர்களாய் அவங்க சொல்றாங்க எலிசா கிட்ட வந்து, நாங்க மேபி ஆண்டவர் அவனை ஏதாவது மலை மேல கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருப்பாக்குமாக்கும். God would have taken him and kept in the high mountains. You give us a command, we will go together and find Elia and bring back a message to you. Elisha said, not required. எலியா சொல்றான், அங்கெல்லாம் போய் பார்க்காதீங்க. இவங்க என்ன சொல்றாங்க? no, we will go, we will send 50 people. என்னது 50 பேரை அனுப்புறோம் அப்படி கேட்கிறாங்க. சொல்றான், அனுப்பாதீங்க. அவங்க விடுறதில்ல. எலியா பயங்கரமான தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியும். ஆனா அவனை கர்த்தர் எங்கெல்லாம் மலையில குண்டுல ஒளிச்சு வச்சிருப்பாரு. நாங்க போய் எப்படி நான் தேடி கண்டுபிடிக்கிறோம் சொல்ற வேலையில எலிசாக்கு சோர்ந்து போயிட்டான். அப்படியா, அனுப்புங்க. இவங்கள தேடி ஓடி எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு அங்க எலியாவை காணல. அப்ப திரும்பி எலிசா கிட்ட வராங்க. எலிசா நாங்க எலியாவை தேடி பார்த்தோம், அங்க காணோம். நான் சொன்னேன், அப்பயே நீ ஏன் போனீங்க அப்படின்னு சொல்ற வெளியில அங்க தீர்க்கதரிசி புஸ்தகர்கள் எல்லாம் எலிசா கிட்ட சொல்றாங்க, நாங்க வசனம் சூப்பரா இருக்கு பாருங்க. அங்க 19ஆம் வசனம், பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் யாருன்னா அங்க இருந்த ஜனங்க, அந்த தேடி ஓடி ஆன ஜனங்க என்ன பண்றாங்க? எலிசாவை நோக்கி, இதோ ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. நீங்க யாருன்னா ஒருத்தவங்க 17ஆம் வசனத்தை வாசிங்களா ப்ளீஸ்.
அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடி. எத்தனை நாளுங்க? 3 நாள். அங்க ஒரு 3 நாள் வனாந்தரத்துல அலைந்து திரிந்த மக்கள் 3 நாட்கள். இங்க ஒரு 3 நாள். தொடர்ந்து வாசிங்க. எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க 3 நாட்கள் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தார்கள் தண்ணீருக்காக. இந்த ஜனம் 50 பேர் எலிசாவை தேடி 3 நாட்கள் அலைந்து திரிந்து தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று தான் வந்திருப்பாங்க எலிசா இடத்துல. இந்த ஊர்ல தண்ணி இருக்குது, ஒரு தண்ணி. அது எப்படிப்பட்ட தண்ணீருங்க? எப்படி வேதம் சொல்லுகிறது? 19ஆம் வசனம், இதோ எங்கள் ஆண்டவர் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. இதெல்லாம் இருக்கலாம். தண்ணீரோ கெட்டது. எங்க ஊர்ல எல்லாம் சென்னையில அப்படியே குவிஞ்சு போயிடுச்சு ஜனக்கூட்டம். அப்படியே எல்லாரும் ஐடின்ற மோகத்துல அப்படியே போயிட்டு ஒரு ஏரியா இருக்கு, அங்க அப்படியே அடுக்கு மாடி, இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஹைட்டா கட்டியிருக்கிறாங்க. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? தண்ணி இல்லையா? குடியிருப்புக்கு நல்லதுதான், ஆனா அங்க தண்ணீர் எப்படிப்பட்டதாய் காணப்படுது? தண்ணீர் கெட்டது. சொல்லுங்களேன், தண்ணீர் கெட்டது. இங்கிலீஷ்ல இட்ஸ் a bad water. bad waterனா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க டேப்பை திறந்த உடனே தண்ணி வருது, ஆனா ஒரு மாதிரி ஒரு வாடை வருது, தண்ணி ஒரு சாக்கடை தண்ணி வருதுன்னு வச்சுங்களேன். டேப்பை திறந்த உடனே அது குடிக்க முடியாது. இங்க என்ன தண்ணி? தண்ணி கெட்டதுன்னு சொல்றாங்க. அவர் சொன்ன உடனே நிலமும் பாழ் நிலம். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி, என்னன்னா, is asking the prophet Elisha is asking to bring a new bowl. ஒரு புது பவுலை கொண்டு வர சொல்றான். அந்த பவுலை கொண்டு வந்துட்டு அதுல உப்பு போடுவா. உப்பு அங்க கட்டை, இங்க உப்பு. இங்க உப்பு போட்ட உடனே அந்த உப்பை எடுத்துன்னு போயிட்டு அந்த தண்ணீர்ல போடுறான். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதுல உப்பு போட்டு கொண்டு வந்து வாருங்கள் என்றான். அவன் இடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியம் ஆக்கினேன் என்று சொல்றான். He is proclaiming a word. சொல்லுங்களேன், proclaiming word. சொல்லுங்களேன். He is proclaiming the word where they have put the wood. அங்க ஒரு கட்டையை போடுகிறார்கள். இவன் என்ன பண்றான்? உப்பை போட்டு வார்த்தையை அனுப்புகிறான். அந்த வார்த்தை என்ன பண்ணுது? தண்ணீரை ஆரோக்கியம் ஆக்கிற்று. வேதத்துல சொல்லுங்களேன், தண்ணீர் ஆரோக்கியமானது, தண்ணீர் மதுரமாய் மாறினது. இங்க தண்ணீர் ஆரோக்கியமாக்கினேன். இனி பாருங்க, அதுதான் பாருங்க, ரொம்ப அருமை. இனி இதுல சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படி, ரொம்ப முக்கியம், நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஆகும். பாருங்க, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. The water is become available for people to use because it has healed. The water healed itself. பாருங்க, தண்ணீர் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டதுன்னா, the bad water become a useful water. தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராய் காணப்பட்டதுன்னா, ஃபர்ஸ்ட் யாத்திராகமம் 15:22-26ல it was a bitter water. தண்ணீர் கசப்பாய் இருந்தது. 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 19-22ல பார்க்கிறோம், தண்ணீர் கெட்டதாய் இருந்தது. கெட்ட தண்ணி, the bitter water and the bad water become a purposeful water. சொல்லுங்க, purposeful water. அது பிரயோஜனம் உள்ள தண்ணீராய், it healed. தண்ணீர் என்ன பண்ணுச்சுன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன், water is a source of a life. நம்முடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தண்ணீர் தான் முக்கியம். நான் யோசிச்சு பார்த்தேன், எத்தனை நாள் ஒரு மனுஷன் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 நாள், 3 வாரங்கள், 3 weeks a person can live without food. சாப்பாடு இல்லைன்னா 3 நாட்கள், 3 வாரம் இருக்கலாம். ஆனால் தண்ணி மேக்ஸிமம் இல்லைன்னா, I'm just scientifically I'm telling, just ட்ரை பண்ணாதீங்க, மேக்ஸிமம் 3 நாள் ஒரு மனுஷன் தண்ணி இல்லாமல் இருந்தால் ஆல் அவுட். I'm just telling it in a practical way. Maximum 3 days, 3 weeks a person can live without food, but he can't live maximum 3 days without water. தண்ணீர் அவ்வளோ ரொம்ப முக்கியம். இங்க தண்ணீர் என்ன இருக்குது? கசப்பாய் காணப்படுகிறது. தண்ணீர் கெட்டு போனதாய் காணப்படுகிறது. உங்க வாழ்க்கையில தண்ணீர் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில உங்களோட சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் ரொம்ப முக்கியம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சில சொல்லுவாங்க, சித்திரம் இல்லைன்னா சுவரா, என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன், அந்த பழமொழி ஏதோ வருது. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா?
if there is a wall, then you can paint it, right? If there is no wall, you can't paint it. Reason behind is, if you don't have a physical body, everything is nothing. இப்போ வருத்தருக்கு தலைவலி பல்லு வலி தனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி வந்த ஆட்களுக்கு நீங்க போயிட்டு என்னதான் பண்ணாலும் ஆளை விடுறா சாமி, நான் போய் படுத்து தூங்கணும்னு இருக்கும். இப்போ நம்மளுடைய சரீரம் ரொம்ப முக்கியம். அதுல தேவன் சொல்றாரு, சில நேரங்கள்ல நம்மளுக்கு வியாதிகள், வருத்தங்கள், பலவீனங்கள் எப்படி இருக்குமா, கசப்பாய் காணப்படும். வாழ்க்கையே கசப்பா இருக்கும். எங்கேயும் போக முடியாது, பேச முடியாது, வருத்தத்தோட நம்ம போய் விசாரிக்க முடியாது, எங்க ஒரு நல்ல இடத்துக்கு நல்லா உடுத்திட்டு இருக்க முடியாது. என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமா, படுத்து தூங்கிட்டு இருக்கலாம் போல இருக்கும். தூக்கமே வராது இந்த நேரத்துல. வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், கசப்பு ஒரு வாழ்க்கைக்கு அது கெட்டதாய் காணப்படுகிறது. கெட்ட தண்ணீரை போல, மது கசப்பான தண்ணீரை போல நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவருக்கு அது சித்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. God doesn't want his people to be afflicted with sickness and diseases. God wants us to be a sweeter, and God wants us to be a good water. நம்முடைய சரீரம் நம்முடைய சத்ததாய் காணப்படாதபடிக்கு, கசப்பாய் இல்லாதபடிக்கு, அது மதுரமாய் காணப்படும்படியாக, அது நன்றாய் இருக்கும்படியாக, புஷ்டியா இருக்கும்படியாக. அதான் கர்த்தர் சொல்றாரு, என் நியமங்கள் யாவையும் கை கொண்டு என் சத்தத்தை கேட்டு நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கவனமாய் இருப்பீர்களானால் நான் உனக்கு எகிப்தனுக்கு நான் கொடுப்பேன், ஆனா உனக்கு கிடையாது. எகிப்தனுக்கு வரப்பண்ண யாதொரு வாதியும் உண்மையில் நான் வரப்பண்ணேன். நான் மனதிருக்கிற கர்த்தர், நானே பரிகாரியாகி கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அங்க கடந்து வந்த செங்கடலை கடந்து வந்தவங்களுக்கு 40 நாட்கள் வனாந்தரத்துல அலைஞ்சி தெரிஞ்சாங்க. அவங்களுடைய ஷூ கூட பாழாப்படியும். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி ஆண்டவர் எப்படிப்பட்ட மேன்மையில அவங்க வச்சிருப்பாரு. 40 வருஷம் யாரும் ஷூ, அந்த யூஸ் பண்ண ஷூ வச்சிருக்கீங்களா? இல்ல அவங்க போட்ட அந்த உடுப்பு கூட போகாம இருக்குது இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ மகிமையில, பிரசன்னத்துல அவங்க என்னதான் என்ன சொல்றது பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும், though they have grumbled against God, grumbled against the man of God, God protected him. God gave them healing. அவங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி கர்த்தர் அவர்களை போஷித்து பாதுகாத்து வருகிறார். அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் சுகமோடு பலனோடு இருக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. It's a healing is something God wants his people to enjoy each and every moment. வியாதியோட வருத்தத்தோடு இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. இருக்கீங்களா? சரி, பாருங்க. இங்க தண்ணீர் கசப்பா இருந்தது, இங்க தண்ணீர் கெட்டதாய் காணப்படுகிறது. அவங்க 3 நாள் பிரயாசப்பட்டு போறாங்க, இவங்களும் 3 நாள் பிரயாசப்பட்டு போறாங்க. இங்க கட்டை போடப்படுகிறது, ஆனா இங்க என்ன போடுகிறது, ஒரு உப்பை போட்டு அவன் வார்த்தையை சொல்லுகிறான், அது சுகம் உண்டாக கடவுது என்று வார்த்தை அனுப்புகிற வேளையில அங்க சுகம் உண்டானது. வசனம் 26 சொல்லுகிறது, I am the Lord who heals you. வசனம் 26 பார்த்தோம். யாத்திராகம் 15:26 நான் உன் பரிகாரியாக கர்த்தர். நாளையில நீங்க சொல்ல வேண்டியது, எனக்கு இயேசு என் பரிகாரின்னு சொல்லுங்களேன். Jesus is our healer. Jesus heals all my sickness. He poured all my sickness on the cross of Calvary. கல்வாரின் சிலுவையில அவர் சுமக்காத எந்த வியாதியும் நோய்களும் அல்ல. சில நோய்களை பெருமை பாராட்டுவாங்க. பட் கேட்டிருக்கீங்களா? சிலவங்க எனக்கு வருத்தம், சும்மாவே சொல்லுவாங்க வருத்தம். நோ நோ நோ, you can't play with the sickness. Don't play with it. It's very very dangerous. You are allowing a devil to allow sickness in your body. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சர்ச்சுக்கு வரல, வருத்தம். நோ, சொல்லக்கூடாது. Your word has power. உங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், இல்லை இன்னைக்கு வர முடியாது, எனக்கு பல்லு வலி. சும்மாவே பல்லு நல்லா தான் இருக்கும், அங்க போனா சிக்கனை கடிச்சுட்டு இருப்பாங்க, அதே பல்லுல. ஆனா சொல்லும் போது எனக்கு பல்லு வலி. So no, you should not tell it. You are allowing sickness to enter your body. Are you there with me? Your words has power. ஏன்னா வசனத்துல ரொம்ப முக்கியம், கவனம் விட்டுறாதீங்க. கட்டை எதுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது? கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அந்த wood, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற அப்படினால வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானதுல, Jesus hanged on the cross. That wood is symbolically, it's referring to Jesus himself. உப்பு எதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது? It's a healing. அந்த நாட்களில ரோமர்கள் வாழ்ந்த நாட்களில எப்படி உங்களுக்கு உங்களை கனப்படுத்தணும், உங்களை மேன்மைப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? They will give உப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு படி உப்பு கொடுத்தானே உங்களுக்கு பெரிய கனம். அது உப்பு ரொம்ப முக்கியம். இட்ஸ் a purification. உப்பு எதற்கு ஒப்பிடுறதுன்னா, இட்ஸ் a purification process. உங்களோட வாழ்க்கையை புதுப்பிக்கிறது, அதை பதப்படுத்துறது. கெட்டு போகாம இருக்கும் வாழ்க்கை, உங்களோட சரீரம் கெட்டு போகாம இருக்குன்னா அதுக்கு உப்பு போடணும். ஆண்டவர் சொல்றாரு, I am the light of the world.
நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறாரு. Salt, it's a purification. Jesus purifies you and me through the blood of Jesus. He cleanses. அதற்கு சாயலாக அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக அவருடைய உப்பு எதுக்கு அடையாளமாய் காணப்படுதுன்னா இட் சிம்பாலிஸ். இதெல்லாம் சிம்பாலிக் மீனிங் இருக்கீங்களா? ஒவ்வொரு பகுதியும் சும்மா உப்பா நீங்க அதுக்கு சொல்லிட்டு கேட்காதீங்க. எந்த உப்பு போடணும்? இந்து உப்பு போடணுமா, இல்ல கல் உப்பு போடணுமா, டாட்டா சால்ட் போடணுமா, அதெல்லாம் கேட்காதீங்க. உப்பு தான். சரியா? அந்த உப்பு எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு பார்த்துன்னு பாருங்க. டோன்ட் கோ இன் டீப் அபவுட் மெட்டஃபோர்ஸ். சில காரியங்கள சிலது வந்துட்டு லிட்டரலா எழுதிருக்கணும், சில மெட்டஃபோர்ஸா இருக்கும். What this symbolically mentions about Jesus, the purification process of Jesus. Salt is the purification process of Jesus. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் என்ன பண்றாங்க? ஆவியினால நம்ம என்ன பண்றோம்? கழுவப்படுகிறோம், தோய்க்கப்படுகிறதை காணப்படுகிறது. 25 சொல்லுகிறது. In ESV it says மதுரமான தண்ணீர் ஆயிற்று. Water became sweet. ESV. In NIV it says the water became fit to drink. In NLT it says made the water good to drink. அதே இந்த பக்கத்தில் எடுத்தீங்கன்னா நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்குற வழியில அங்க என்ன போட்டிருக்கு? NIVல I have healed this water. இந்த வார்த்தையை, இந்த தண்ணீரை நான் சுத்தமாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தண்ணீர் என்ன பண்றாருன்னா he healed. அது எப்படிங்க ஹீலிங்? தண்ணிக்கு ஹீலிங் வருமா? தண்ணிக்கு ஹீலிங் வருதுதான் வசனம் சொல்லுகிறதுங்க. தண்ணிக்கு ஹீலிங்ன்றது இந்த பதத்தை யூஸ் பண்றார் ஆண்டவர். I have healed this water என்றார் NIVல. NLTல என்ன போட்டிருக்குன்னா I have purified this water. It will no longer cause death or infertility. ரொம்ப அருமையான இருக்கு பாருங்க. இன்ஃபெர்டிலிட்டி எதுக்கு சொல்லுவாங்க? ஒரு கர்ப்பம் தரிக்கப்படலன்னா அது இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு I have purified this water. It will no longer cause death or infertility. ரொம்ப அருமையா இருக்கு NLTல. ESVல சொல்றது I have healed this water from now on neither death nor miscarriage. இங்க ஒரு பதம் யூஸ் பண்றாங்க பாருங்க. nor miscarriage shall come from it. ESVல ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ஹீலிங் ஆண்டவர் இங்க ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. அந்த மேபி நான் நினைக்கிறேன் அந்த எரிகோ பட்டணத்துல யாக்கோபு சபிச்சான், இந்த பட்டணத்தை கட்டுகிறவர்களுக்கு இது இனி அவர்கள் சாபமாய் ஆவார்கள் என்று சொல்லியிருக்கலாம். இவன் பட்டணத்தை கட்டல, மேபி அந்த தண்ணீரை சுகமாக்கிக்கலாம். மேபி அந்த சாபத்தை நிமித்தமாக எப்போ யோசுவா ஒரு சாபத்தை விடுறான் பாருங்க. அந்த சாபத்தை நிமித்தமாக நான் நினைக்கிறேன் அது யோசுவா 6:26 நீங்க பார்க்கலாம். அந்த எரிகோ பட்டணம் இடிக்கப்பட்டதுக்கு பிறகாக யோசுவா is cursing that land. அந்த லேண்ட்ல வந்து பட்டணத்தை கட்டுகிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் என்று. மேபி this land, the water, where it is flown, right? இந்த மாறா கசப்பாய் மாறி இருக்கலாம் அந்த தேவ மனுஷன் சபிச்சதுனால. நீங்க என்ன பண்ணுறது? கர்த்தருடைய வார்த்தை போகுது, அந்த மதுரம் கசப்பு மதுரமாய் மாறுகிறதை பார்க்கலாம். நீங்க ஏன் இப்படி மாறுது? மேபி தண்ணீரை குடிச்சவங்க ஒரு மேபி இன்ஃபர்டிலிட்டியில போயிருக்கலாம், மேபி ஒரு அன்பேலன்ஸ் சிச்சுவேஷன்ல போயிருக்கலாம். இது கரெக்ட் சொல்றாரு, இனி அது நடக்காது பாருங்க, இனி அது நடக்காது. அதுதான் ESVல பார்க்கிறோம். I have healed this water from now on neither death nor miscarriage shall come from it. மேபி மரிச்சிருக்கலாம் தண்ணீரை குடிச்சு, சில ஆட்கள் வியாதிப்பட்டு மரிச்சிருக்கலாம், சில ஆட்கள் குழந்தை பெறாம இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு from now on I am healing it. வசனம் ரொம்ப முக்கியங்க, வார்த்தை முக்கியம், இயேசுவால தான் முக்கியங்க. என்ன பதம் பார்த்தீங்கன்னா the wood is also symbolic of Jesus and salt is a purification process of Jesus. பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் சுகம் கொடுக்கிறார். இங்க உங்களுக்கு 2 பகுதியை நான் முக்கியமா துரிதமா சொல்லலாம்னு பார்க்கிறேன். there are multiple methods of healing. சுகத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், the word of the God heals us. கர்த்தருடைய வார்த்தை நம்ம சுகமாக்கும். இந்த நாளில பார்க்க போறது வார்த்தையை மாத்திரம் தான் பார்க்க போறோம். சரிங்க? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எப்படி சுகமாக்கும்? நம்பர் 1, God's word is a healing agent. எழுதி கொள்ளுங்க. God's word is a healing agent. தமிழ்ல சொல்லணும்னா கடவுளின் வார்த்தையே குணப்படுத்தும் காரணி. கடவுளின் வார்த்தையே நம்மளை குணமாக்கும் காரணி. God's word is a healing agent. இப்ப நிறைய காரியங்கள் இருக்கு, ஓகேங்களா? நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையும் இல்ல. இங்க தமிழ்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறேன் பாருங்க, கடவுளின் வார்த்தையே குணமாக்கும் காரணி. கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு மெடிசன். God's word is a medicine. கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு மருந்து. நல்லா யோசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 to 22 எடுத்துங்க, குயிக்கா வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22.
Proverbs chapter 4, 20 to என் 22. மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். 4 வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22ல, மகனே என் வார்த்தைகளை கவனி, give attention to my words. ரொம்ப முக்கியம். நல்லா எழுதிங்க, கோடு போட்டுங்க. attention, you have to give attention to the word of God. கர்த்தருடைய வார்த்தை ஏதோ வருது அப்படி நினைச்சுக்காத. you have to give attention. ரொம்ப முக்கியம். முதலாவது சொல்லாமே attention. ரெண்டாவது incline your ear to my saying. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். பாருங்க, கவனிக்கிறது, concentration. கர்த்தருடைய வசனம் இப்படியா இருக்குமா? ஓ அப்படி. ரெண்டாவது செவியை சாய்க்கிறது, incline your ear to my saying. அது நல்ல சத்தமா கவனிச்சு கூர்ந்து கேட்கிறது. மூன்றாவது do not let them out of your sight. அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. வசனம் உங்களுக்கு கண்களில் எப்பவுமே காணப்படணும். கர்த்தருடைய வசனம் இப்படியா இருக்கும், கர்த்தருடைய வசனம் சொல்லிதாக்கும், நான் அந்த கண்ணை விட்டு பிரியாது இருக்கேன் அது சொல்லிட்டு. நான்காவது சொல்லுது, அவைகள் உன் இருதயத்துக்குள்ள வைத்துக்கொள். அந்த வசனம் என் இருதயத்துக்குள்ள இருக்கணும். அது எப்பவுமே வாயில அறிக்கையிடணும். இருதயத்துல விசுவாசிக்கிறேன், வாயில அறிக்கை செய்கிற ரட்சிக்கப்படுவான். பிரியமானங்களே, don't take confession in a lightly manner. I tell you, a person getting saved by the confession of his own mouth. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுதான் ரோமர் 10:9 சொல்லுகிறது, இருதயத்துல விசுவாசிச்சு வாயில நீங்க அறிக்கை செஞ்சாலே போதும், ஒரு புது ஆத்துமா உருவாகுது. புரியுதுங்களா? Life is transformed when a person speak a word of God. சும்மா சாதாரண வார்த்தைகள் எல்லாம் கிடையாது. ஆயா வந்தாங்க, தாத்தா வடை சுட்டாங்க, அந்த கதை கிடையாது. இது கர்த்தருடைய வசனம். நான் பேசுறது தேவனுடைய வார்த்தையை நான் விரும்புகிறேன், இதை நான் செவி சாய்க்கிறேன், அதை கூர்ந்து கவனிக்கிறேன், இதை நான் விட்டு பிரியாதிருக்கும்படியாக I make myself incline my ears to my saying. I am not going to let them out of my sight. அந்த வார்த்தையை விட்டு நான் பிரியாதிருக்க முடியாக நான் ஒரு கடிவாளத்தை போட்டுக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அதன் இருதயத்துல வைத்து 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 இருக்கீங்களா? The confession of the God's word, it's a powerful healing medicine for your life. அது பாருங்க, ஒரு ஆத்துமாவையே பாதாளத்துல நரகத்துக்கு போகிறதுக்கு எதுவான ஒரு ஆத்துமாவை மீட்கும்படியாக ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. பாருங்க, அதான் சொல்றேங்க, நீங்க பெரிய பிராட்சத்தெல்லாம் செய்யக்கூடாது. என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? இப்போ ஒரு நபரை கூப்பிட்டு, மகனே நீ பரலோகம் போகணுமா? ஆமாங்க போகணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 100 தேங்காவை கொண்டு வந்து உடைங்கன்னா ஈஸியா உடைப்பான். அதுக்கு காசு இல்லை அப்படின்னா கூட கடனாவது வாங்கி ஒரு 100 தேங்காவை உடைச்சிருவான். இல்லைன்னா நீங்க 30 மைல் முழங்காலையோ போனா கூட பரவாயில்ல நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு பேண்ட் கிழிஞ்சாகிற பிரச்சனை கிடையாது, முட்டியே தேஞ்சு போனதான் பிரச்சனை கிடையாது, என் முழங்காலே கிழிஞ்சி போனாலும் பிரச்சனை கிடையாதுன்னு போற நபர்கள் நான் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்களா பார்க்கலையோ? நான் போனவன், முழங்காலியே போன ஆட்கள் நாங்க இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் கோனிகா லேப்னு சொல்லிட்டு நுக்கம்பாக்கம் இருக்கு, அங்க ஒரு மேனேஜர், அவர் அந்த கோனிகா லேபுடைய அவர் தான் மேனேஜர். அவர் நீங்க பார்த்தா ஸ்டைலஸ் ஷர்ட்லாம் போட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா கீழே பார்த்தா ஆஃப் ட்ரௌசர். என்னன்னு பார்த்தா 2 முழங்காலும் எவ்வளோ பெருசுக்கு என்ன இருக்கு, தேஞ்சி போய் ரத்தம் அப்படியே ரணகணத்துல இருக்குது. அப்படியே நிக்கிறாரு. நான் பார்த்தேன், எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள சிரிப்பு வந்துச்சு, குபீர்னு. எங்க போனீங்கன்னா, முழங்காலே நடந்து அப்படியே போய் வேண்டுதலுக்கு போனன்னு ஒரு கிறிஸ்தவன் சொன்னார். அப்படி உங்களை ரட்சிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட செய்வாங்க. ஆனா வார்த்தையை கவனமாய் கேட்டு முழங்கால் படியிட்டு தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்து ஆனா இருதயத்துல வைத்துக் கொண்டு அது கண்களை விட்டு பிரியாதிருக்க சொல்லுனா அது எப்படிங்க வார்த்தை நான் செய்ய நம்ம கேட்போம். பட் வசனம் சொல்லுகிறது, நீ அப்படி செஞ்ச அப்படின்னா என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கும்படியாக அதன் செவிகள் கேட்கும்படியாக உங்களை என்ன பண்ணணுமா, அதை கவனமாய் give more attention to the word. அப்படி செஞ்சு உங்க இருதயத்துல வைச்சீங்கன்னா I'm going to heal you. Because you know what, ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வசனம் ஒரு திருமுழுக்குல போக போதும், ஞானஸ்தானத்துக்கு கொடுக்க போதும், அவங்களுக்கு கன்ஃபெஷன் தான் நடத்துது. அவங்க they are confessing, are you going to believe Jesus?
Are you accepting He is the only begotten Son of God? And He died and buried in the cross of Calvary. And He rose again. He is going to come back. Yes, I do. Are you going to die with Jesus? Yes, I do. அது ஒரு எப்படி ரட்சிக்கிறது பாருங்க ஒரு ஆத்மாவை. அதே கல்யாணத்துக்கும் அதுதான். கல்யாணத்துக்கும் அதுதான். ஹஸ்பண்ட் வருவாங்க, மனைவி வருவாங்க, எல்லாம் ஜிகிலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நான் கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஆனால் அங்கே எப்படி கல்யாணம் நடக்குது? ஏதோ ஒரு மோதிரம் போடுறதுனாலேயோ ஒரு தாலி கட்டுறதுனாலவோ அல்ல. வார்த்தை. இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் வியாதியிலும் வருத்தத்திலும் எல்லாத்துலேயும் நீ உயிரி வாழ்க்கை மூச்சு இருக்கிற வரைக்கும் இவரை நேசிக்கிறியா அப்படி கேட்கும்போது ஆம் அப்படின்னு சொல்றதுல தான் கல்யாணம். வார்த்தையில தான் எல்லாமே நடக்குது. எல்லாமே வார்த்தையில தாங்க. எல்லாமே வார்த்தையில தான். ஆண்டவர் சகல சிருஷ்டியும் பூமியில அண்ட சர்வசக்தியும் தேவனாகிய கர்த்தர் let us make man in our own likeness ன்னு சொன்ன கர்த்தர் வானம் உண்டாக கடவுது அப்படின்னு அப்படி வந்துருச்சு. இந்த God's word is a medicine for our life. வார்த்தையை சாதாரண எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுதான் வார்த்தை ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? இங்க பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் 4:22 சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனமா. பாருங்க, for they bring life to those who find them and healing to the whole body. சொல்லுங்க, whole body. உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். உங்களோட உடல்ல இருக்கிற எல்லா பகுதியிலும் நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வேத வசனங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சுகம் வேணும், உங்களுக்கு என்ன விளைவெடுத்தது, எந்த சுகத்திற்கு எந்த வார்த்தை வேணும்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஒவ்வொரு வருத்தங்களுக்கும் வேத வசனங்கள் உண்டு. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தை கண்களில் வைத்துக்கொண்டு இதயத்தில் வைத்துக்கொண்டு கூர்ந்து கவனித்து அதை நீங்கள் அறிக்கை செய்கிற வேலையில அது உங்களுக்கு ஆரோக்கியம். அதுதான் ஆரோக்கியம். கர்த்தருடைய வார்த்தை தான் ஆரோக்கியம். இருக்கீங்களா? அங்கேயும் ஓட தேவையில்லை. வசனத்தை தேடுங்க போதும். வசனத்தை தேடி எனக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்கார், what God has kept for my life, what kind of words of healing that God has kept in my life. Search the scriptures, search the word. வசனத்தை திருப்பி திருப்பி பார்க்கிற வழியில கர்த்தர் சொல்வார், மகனே இந்த வார்த்தை உனக்கு, இந்த வார்த்தை உனக்கு மகளே. அதை தேடி நீங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் எழுதி வச்சு காலையில மதியம் ராத்திரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியா சாப்பிடுங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியா சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாத்திரையை போடணும். அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், அதை எல்லாம் எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு மெடிசன் வச்சிருந்துருக்கிறேன் இன்னைக்கு. திறந்து எடுத்துக்கங்க ஒவ்வொருத்தரும். ஏன்னா ரியல் மெடிசன் வந்து சாப்பிடாதீங்க. உள்ள ரியல் மெடிசன் இருக்குது. I just have one word. டக்குனு எடுத்துக்குவா, உனக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் மெடிசன். ஓகே, ஸ்டான்லி எடுத்துட்டாரு. ஓகே, செகண்ட் ஜெயம் பிரதர். ரியல் மெடிசன் எடுத்துடாதீங்க, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதை வந்துட்டு இது கிளி ஜோசியமா இருக்கு. அப்படி கிடையாது, புரியுதுக்காக சொல்றேன். நான் இதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். அந்த 31 இந்த நைட்ல புது ஒரு வாக்கு தத்தம் டைம் அது இல்லை, இது உங்களுக்கு என்கரேஜ்காக. ஓகே, if God speaks in this word, God can speak in through any word, right? God can speak through any word, right? அதனால இதெல்லாம் பண்ணணும். காலையிலையும் மதியத்திலையும் மாலையிலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு அப்புறமா அது எனக்கு தெரியாது. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணணுமா, ஒவ்வொரு வார்த்தை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அதை அப்படியே பேப்பரை கட்டி சாப்பிட்றதீங்க. அதை அறிக்கை செய்யணும். பேப்பர் இருக்கக்கூடாது, பேப்பரில் இருக்கக்கூடாது. உங்க கண்களுக்குள்ளாக உங்க கூர்ந்து கவனிக்கிறத இருதயத்துல வைத்து வைத்து வசனத்தை வைத்து வைத்து சொல்லி அதை நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை பேசுவாரு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அது இரவு பகலும் வேத வசனம் சொல்லுகிறது. யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் புத்தியமான நடந்து கொள்வேன். அது என் வழியை வாய்க்க பண்ணும். அது எனக்கு சுகத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை உங்க வாயில எப்பவுமே காணப்படணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணுமோ, வீட்டுக்கு போயிட்டு
நான் சொல்றேன், இன்னைக்கு இப்போ கூட அந்த வார்த்தை சட்டுன்னு ஒரு வார்த்தை இந்த வசனம் படிக்கிற வேலையிலும் உங்களுக்கு சொத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். இல்லை அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை நான் அறிந்தவராய் சொல்லுகிறேன். அது கிரியை செய்யும். கேட்கிற வேலையில நீங்க when you receive the word will enrich you and it will heal your souls. Even every நல்ல இந்த ஒரு பகுதி மாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? என்ன பகுதி சொன்னா, it will give us healing in an entire manner. உங்களுடைய சரீரங்களில எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு என்ன பண்ணுமா, குணமாக்கிடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உடலுக்கெல்லாம், இதுதான் எனக்கு பிடிச்ச வசனம். உங்களுடைய உடலுக்கெல்லாம் 22ஆம் வசனத்துல நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ல எனக்கு பிடிச்ச காரியம் என்ன, உடலுக்கு எல்லாம் சொல்லுங்களேன். உடலுக்கு எல்லாம். கொஞ்சம் பகுதியில மாத்திரம் ஒரு பக்கம் மாத்திரம் பேரலைஸா இருந்தா சரியாயிடும் அப்படின்றது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல, எல்லாம் உடலுக்கு எல்லாம். healing to their whole body. வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 107:20. I don't have much time to read. Psalm 107:20 it says, He sent His word and healed them. Proverbs 3:8 it says, this will bring healing to your body and refreshment to your bones, linking obedience to tangible well-being. மார்க் 2ஆம் அதிகாரம் 5:12 சொல்லுகிறது, இயேசுவானவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து மகனே சுகம் ஆகு என்று சொல்கிறவர்கள அவர் வார்த்தை அனுப்பி உடனே என்னாச்சுன்னா சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர். God's word is healing to the body, to the whole body. சொல்லுங்களேன், கர்த்தருடைய வார்த்தை உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாம். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, the God's word is a medicine for all flesh. நம்முடைய ஒவ்வொரு flesh எங்கெங்க இருக்குதோ, உங்களுடைய the body consists of 3 things இல்லையா? A spirit, soul and body. It's a medicine for your soul, it's a medicine for your spirit, it's a medicine for your body. It's called a whole இல்லையா? அதுதான் சொல்றோம், உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். And organ in your, it's a medicine. God's word is a medicine for any organ in our body, head to toe. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் இருக்கிற உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், கண்ணு, மூக்கு, காது, காலு, எல்லாத்துக்குமே ஒரு மெடிசன். அது மாத்திரமல்ல, இன்டர்னல் ஆர்கன்ஸ் அது இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? pancreas இருக்கு, உள்ள டைஜஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு, ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ் இருக்கு, உள்ள அது மாத்திரமா இருக்குது. 1008 பார்ட்ஸ் இருக்கு உள்ள நம்மளுக்கு இது என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒரு ஆர்கன்ஸ் எல்லாம் விட்டுல அதுக்குள்ள இருக்கு. there are cells are there are tissues are there are nervous systems are there are bones, bone marrow, veins, நரம்புகள் இருக்கு, arteries இருக்கு, blood இருக்கு, hairs and nails. ஒவ்வொரு பகுதிக்குள்ளாக நம்மளுக்கு என்னமா, அதுதான் whole body இல்லையா? ஒவ்வொரு பாடிக்குள்ளாகியும் ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. God's word doesn't have a side effect. அர்த்தம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. God's word is a medicine இல்லையா? First and foremost thing, God's word is a medicine to all flesh. Second thing, God's word has no side effect. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அநேக மருத்துவ தன்மைகள் உண்டு. நிறைய there are lot of medicines are there. என்னென்ன மெடிசன்ஸ் இருக்கு சொல்லுங்களேன். சித்தா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, அலோபதி இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, என்னென்ன இருக்கு சொல்லுங்க. நிறைய இருக்குது இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷ் மெடிசன், அலோபதின்னு சொல்லிடும். அது மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஆயுர்வேதெல்லாம் போகாதீங்க, சூடு. நான் யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் கண்ணெல்லாம் அப்படியே நூலாக வந்துடும், அது யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துங்க. அதனால இங்கிலீஷ் மெடிசனில் போட்டு தான் எனக்கு இந்த பிரச்சனையே சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மெடிசன் முடியாது, அப்போ பெஸ்ட்டு there is a German medicine called homeopathy. சும்மா சின்ன கடுகு போட வெள்ளையா இருக்கும், சும்மா ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே வாயில் போட்டோம், அப்படி போட்டுட்டு போதும். அதுலேயே வந்துச்சு சைடு எஃபெக்ட். I tell you, God's word doesn't have any side effect. கர்த்தருடைய வார்த்தை ஒரு சைடு எஃபெக்ட். நீங்க ஒரு வசனத்தை காட்டுங்க, கர்த்தருடைய வார்த்தை இந்த மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வந்ததுன்னு வேதாகமத்துல ஒரு வசனத்தை காட்டுங்க, முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் ஆரோக்கியமாம். நம்முடைய வார்த்தை it gives for the entire body. ஒரு பகுதி காணப்படுகிறது. It's a completely free. இந்த மெடிசன் ஃப்ரீங்க. இதுக்கு நீங்க காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. It's a free medicine.
NSS கூட காசு வாங்கிடுறான் சில காரியங்களுக்கு. அதுலேயும் 2-3 விதமான மெடிசன் இருக்கு. நம்ம அம்மா இருக்காங்க, மெடிசன் அம்மா இருக்கிறாங்க. There are 3 kinds of medicines, இல்லையா? Can you buy all the medicines from if you are working in Boots? Since I know you, I am a pastor of a church, I'll come and say, Rebecca, give me that medicine. கொடுத்துறியா நீ? கொடுத்துட முடியுமா சொல்லுங்களேன்? There are kinds of medicines are there. என்னம்மா, நான் over the counter medicines இருக்கு சில காரியங்கள்ல. அது என்ன பண்ணலாம், நீங்க உங்களுக்கு ஏதாவது பெயின் கில்லரோ பேராசிட்டமல், எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் இந்த ஊர்ல. கர்த்தருடைய வார்த்தை மாதிரி அதுதான். எனிதிங் பேராசிட்டமல் இல்லையா, அதுதான் யூஸ் பண்றோம் இல்லையா. அது ஓவர் த கவுண்டர் மெடிசன். ரெண்டாவது மெடிசன் இருக்கு, பாம் சொல்லுவாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மெடிசன். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஆன்டி டிப்ரெசன்ட்ஸ் அப்படிலாம் இருக்கு. சில மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்துட்டு டாக்டர் சீட் எங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் தான் இந்த பாம் என்ன பண்ணுவாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மெடிசன். சில இது ஃபார்மசி மெடிசன்ஸ் இருக்கு. I can go to pharmacy, but I have to explain the scenario. They will say, உங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்கா, உங்களுக்கு என்ன ஏஜ், ஆர் யூ பிரெக்னென்ட் அப்படிலாம் கேட்டு இந்த ஃபார்மசிஸ்ட் சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படி எதுவுமே கிடையாது, இலவசம், உங்க கையில தான் இருக்கு. எங்க இருக்குங்க? கையில இருக்குது, கையில இருக்குது, ஆனா வாயில இல்லை இல்லையா. அதுதான் நம்ம பண்றது இல்லை. என்ன பண்ணணுமா, அதை நீங்க தேடணும். நீங்க போயிட்டு இந்த வார்த்தையெல்லாம் தேடி அதெல்லாத்தையும் ஒரு அழகா ஒரு வேர்ட்ல போட்டு அதை பிரிண்ட் எடுத்து எங்களுக்கெல்லாம் வீட்டில் டாய்லெட்ல ஒட்டுங்க, பெட்ரூம்ல ஒட்டுங்க, உங்களோட வீட்டில் ஒட்டுங்க, அவங்க வாட்ஸ்அப்ல ஃபோன்ல ஒட்டுங்க, ஃபோன்ல போட்டு வச்சுங்க. உடனே காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை படிச்சு மாத்திரை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டப்பா. அதுக்கப்புறம் மதியம் ஆயிடுச்சு, அதே வசனத்தை, என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம், என எலும்புகளில் கர்த்தர் பலப்படுத்துகிறார், அவருடைய நரம்புகள் எலும்புகளை அந்த கையில் யுத்தத்துக்கு கை வலிக்குதா, உடனே என் கைகளை யுத்தத்திற்கும் வீரர்களை போருக்கும் படிப்பிற கர்த்தர். இவ்வளோ பலவீனமா இருக்கு, விட்டமின் எடுக்க சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, காண்டாம இருக்கிறது ஒத்த பலவீனத்துக்கு உண்டாயிருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனத்தை படிங்க. என்ன பண்ணுங்க, கால் வலியா எலும்புல தேய்ச்சி போச்சா, வசனம் சொல்லியிருக்கிறதே, ஆண்டவரே என் கால்களை மான் கால்களை போல ஆக்குவீர் சொல்லியிருக்கிறேன். நான் முடங்கி நடக்கிறேன்ப்பா, எனக்கு வேண்டாம் இந்த வாதை சொல்லி சொல்லி வார்த்தையை அந்த நேரத்துல உட்கொள்ள என்னைக்குன்னா நீங்க ஒரு மெடிசன் போட்ட உடனே சுகமாயிருக்கிற ஆட்கள் மாத்திரை கைத்துக்குங்க. ஒரு வருத்தத்துக்கு போறீங்க, இப்போ தலைவலி வந்திருக்கு, ஒரே ஒரு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்ல இதை வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஆடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்களேன். என்ன மாத்திரையா போடாத மாதிரி பாக்குறீங்களா? சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அப்படிதான் பார்க்கணும். I am not saying that God word can't be making an instant miracle. No, I'm not saying that, but have a habit of doing this. ஆண்டவர் என்னை சுகமாக்குற வரைக்கும் நான் உங்க வார்த்தையை நான் விட போறது கிடையாது. நான் அறிக்கை செஞ்சு தான் இருப்பேன். நீங்க எனக்கு சுகமாக்கி தான் ஆகணும். Because your word has power. Because the word is Jesus. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. If Jesus died and rose again, if he is alive today, the word is alive. When I take the word as a medicine, it gives life in my body. When I apply the word in the specific parts in our body, that word that Jesus, the resurrection power of Jesus will quench all my thirst, will heal my disease and sickness. That's a word that you have to place in your parts of your bodies. சரீரங்களிலே, ஆத்மாவிலே, ஆழங்களிலே உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள், வியாதிகள், நோய்கள் காணப்பட்டிருந்தா அதை கர்த்தர் சுகமாக்க வல்லவர். எல்லாமே வார்த்தையில உண்டுங்க. வார்த்தையை நீங்க அப்ளை பண்ணணும். எனக்கு ஒரு நபர் தெரியும், அவர் பேர் என்ன தெரியுங்களா? ஆரோக்கிய ராஜா. சொல்லுங்க, ஆரோக்கிய. அவர் என்ன அர்த்தம்னா, ஆரோக்கியங்களுக்கெல்லாம் அவர் தான் ராஜா. ஆனா அவர் பேசுறது இருக்குங்களா, 24/7 எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற போல இருக்கு, எனக்கு கால் எலும்பு தேஞ்சிச்சு நினைக்கிறேன், உட்கார்ந்த இடத்துல எனக்கு பைல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு நடக்கும் போதெல்லாம் மூச்சு வழங்குது. இதே 24 hours கேட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன இருக்கும்? நமக்கும் தொத்திக்கு அந்த வியாதி. அதனால இப்படிப்பட்ட நபரை விட்டு ஒரு படி தூரம் நிக்கிறது நல்லது. ஆனா பேர் என்ன தெரியுங்களா? ஆரோக்கிய ராஜா. ஆரோக்கியத்துக்குலாம் இவர் ராஜா. ஆனா இவர் சொல்றதெல்லாம் என்ன தெரியுங்களா? வருத்தம், வியாதி, நோய், இதே சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணுமா, இந்த கசந்த மாறாக்கு என்ன பண்ணுமா, வார்த்தையை வைக்கணும். கெட்டு போன அந்த வாயில நம்ம என்ன பண்ணுமா, வார்த்தையை வச்சு என் நாவை கர்த்தர் நன்மையால நாவை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் என் வயிறு திரும்ப வாழ வயது போலாகிறது, கர்த்தருடைய கரத்தில் நான் பலமான பாத்திரமாய் காணப்படுகிறேன், நன்மையாலே நாயை திருப்தியாக்குகிற கர்த்தர், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம்
பெருகி இருப்பார்களாக. என்னுடைய சரீரங்களில் சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தர் அவருடைய வியாதியின் நோய்களை சுமந்து தீர்த்தார். மத்தேயு 9:35 சொல்லுகிறது, அவர் என்னுடைய பலவீனங்களை நோய்களையும் சுமந்தார். There is no sickness that can't be healed in the name of Jesus. இயேசுவின் வார்த்தையில சுகமாக்காத வியாதிகள் எதுவும் இல்லைன்னு நீங்க அறிக்கை செய்ய செய்ய அது உண்டாகும். இந்த சைலண்ட்டுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிங்க. சரி பாருங்க, நீதிமொழிகள் 24:22 அப்படிதான் சொல்றது. பாருங்க, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4 காரியங்கள். வார்த்தையை கவனிக்கணும், வார்த்தையை செவிசாய்க்கணும், கண்களை விட்டு பிரியாது இருக்கணும், இருதயத்துல வைத்துக் கொள்ளணும். அதே போல 4 காரியங்களை அங்க யாத்திராகமம் 15:22-26 கர்த்தர் சொல்றாரு. கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அப்புறம் சொல்றாரு, நான் எகிப்திற்கு வரப்பண்ண வாதிகள் யாதென்றும் உண்மையில் வரப்பண்ணேன், நான் உண்மையில் மனதுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை தொடர்ச்சியாக நான் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப வாஞ்ச ஒரே ஒரு பாயிண்டோட நிப்பாட்டிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு, இஃப் காட் வில்லிங், ஐ வில் கண்டினியூ தி நெக்ஸ்ட் மந்த் அடுத்த கம்யூனியன் சர்வீஸ்ல ஒரு ஹீலிங் சர்வீஸை கண்டக்ட் பண்ணலாம். ஒரு சில எழுந்து நிற்கலாம். ஆண்டவர் வார்த்தை இந்த நாளில உங்களோட பேசுறதுக்கு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒரே ஒரு காரியம் மாத்திரம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியா நிறுத்துவார். ஏன்னா இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. What you have to do, you might have sickness, you might have some sort of problems. I just request musicians to come forward. We're going to sing one song and we're going to pray. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம், இயேசுவின் பரிகாரி, இன்ப இயேசுவின் பரிகாரி. சரியா? பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணுமா, இன்னைக்கு உங்களுடைய வருத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய வியாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்னைக்கு கொடுத்த மாதிரி அந்த மெடிசன் பாக்ஸ் இருக்கிற மாதிரி, there is a medicine box in your hand. கையில அந்த மெடிசன் பாக்ஸ் எடுத்து காட்டுங்க. கையில அந்த மெடிசன் பாக்ஸ் இல்ல போன்ல தான் இருக்கா அந்த பாக்ஸ், அது கூடாது. மெடிசன் பாக்ஸ் பேப்பர்ல இருக்கணும். சரியா? டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர்ல தான் கொடுக்குறாங்க, அதனால நம்ம பேப்பரை கொண்டு வரலாம். அந்த பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணுமா, தேடணும். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு தேடி 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 எனக்கு என்ன வருத்தமோ அதுக்கு என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னு தேடுங்க. தேடி தேடி அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி அதை வீட்டில் பிரிண்டர் இருந்ததுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இல்லைன்னா ஒரு சாஃப்ட் காப்பியை வச்சு ஃபோன் வச்சுன்னா வச்சுக்கோங்க, டாய்லெட்டில் ஒட்டுங்க, உங்கள் பெட்ரூமில் ஒட்டுங்க, உங்கள் லிவிங் ரூமில் ஒட்டுங்க. போகும்போது வரும்போது காலையில் 3 மாசத்தை இதை படுத்துட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் தழும்புகள் நான் சுகமானேன், அவர் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்குறாரு. பேப்பர் இருக்கா, அப்படியே கை வச்சுட்டு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறதப்பா, வசனம் சொல்லியிருக்கிறது, அது என்னன்னா அது மாறாதாச்சே, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை இருதயத்தில் வைக்கிறேன், கண்களில் வைக்கிறேன், இருதயத்தோடு நான் அதை பேசுகிறேன், அதை நான் அறிக்கை செய்கிறேன். the word has power அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார், விசுவாசத்தை பார்த்து, உங்கள் விசுவாசம் தான் அதுக்கு கீ டு ஆப்ரேட் யுவர் வேர்ட். யுவர் ஃபெய்த் வில் ஆப்ரேட். நீங்கள் என்ன பண்ணோம், மழையை பார்த்தே, பெரிய மழையை பார்த்து நீங்கள் அறிக்கையிட்டால், வார்த்தையில் சொன்னால் அது பெயர்ந்து சமுதிரத்தில் தள்ளுண்டு போகும் என்று இருதயத்தில் விசுவாசிச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும். அப்போ உங்கள் வார்த்தை, வாதைகள், நோய்கள் ஏமாத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடலாம். பாட்டு இருக்கா? ஓகே, வண்டர்ஃபுல். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எந்த நோய்கள் யார்
இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார் எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார் இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி வார்த்தைகள் என்ற மருந்து காயங்கள் என்ற ஔஷதம் வார்த்தைகள் என்ற மருந்து காயங்கள் என்ற ஔஷதம் இயேசு ரத்தம் சிந்தையிலே என்னை நித்தம் சுகமாக்குவே இயேசு ரத்தம் சிந்தையிலே என்னை நித்தம் சுகமாக்குவே இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார் அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார் வியாதிகளை விலக்கிடுவார் வாழ்நாளை பூரணமாக்குவார் வியாதிகளை விலக்கிடுவார் வாழ்நாளை பூரணமாக்குவார் இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 53:5 வசனம் எப்படியா சொல்லுகிறது அவர் நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது அவர் தழும்புகளால் குணம் ஆகிறோம் என்று சொன்னாலும் 1 பேதுரு 2:24 இப்படியே சொல்லுகிறது அவரே தம்முடைய சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சுமந்தவர் நாம் பாவங்கள் என்று மரித்து நீதிக்காக பிழைத்திருக்கும்படி தம்மை தாவே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அவர் தழும்புகளால் நீங்கள் சுகம் ஆனீர்கள் குணம் அடைந்தீர்கள் குணம் ஆகிறதுல குணம் ஆனீர்கள் என்று it's a past tense just you have to believe and receive your blessings my beloved ஆண்டவர் வேத வசனம் சொல்லியிருது நீங்கள் சுகம் ஆனீர்கள் என்று எல்லா அறிக்கை செய்யுங்க just going to release a gift of faith உங்களுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருந்தார் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க with a faith gift of faith and let operate Lord I believe it Lord Father Lord I release your blessings over each and every believer every members of this church Lord I proclaim your healing by your stripes Lord I proclaim your word I sent your word and healeth your people your word says Lord Jesus மதுரமான வியாதிகள் ஆண்டவரே மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறட்டும் எல்லா கசப்புன எல்லா வாதைகள் நோய்கள் வருத்தங்களை நான் சபிக்கிறேன் இயேசு என்ற நாமத்தில் அது மதுரமாகட்டும் Lord I proclaim your word I sent your word let all the infirmities and sickness be rebuked in the name of Jesus Christ of Nazareth who came in the flesh எல்லா அறிக்கை சொல்லுங்க சும்மா இருக்க வேணாம் வேடிக்கை பார்க்கல நீங்க வரது வார்த்தை சொல்லுங்க வார்த்தை அறிக்கை செய்யுங்க கைகளில் எங்கெங்க பகுதியில்
பலவீனங்கள் இருக்கோ, just speak your word. Lord, I sent your word and let it happen, Father Lord, in the name of Jesus Christ of Nazareth. Every inner organs be healed, every cells be renewed, every tissues, Lord, bone marrows be strengthened, Lord, every intestines be strengthened, Lord, Master Lord, every nerves be strengthened, Lord. ஆண்டவரே சுகமாக்குகிற கர்த்தர் நீரே, பரிகாரியாய கர்த்தர் சொல்லுகிறீங்களே ஆண்டவரே, எகிப்திற்கு வந்த வாதைகள் எங்களுக்குள்ளாக, எங்கள் சரீரங்களுக்குள்ளாக தங்க அனுமதி கிடையாது. I rebuke all the sickness, all the infirmities to come out in the name of Jesus Christ of Nazareth who came in the flesh. எந்த நோய் கிருமிகளுக்கு மூலமாக பிசாசின் கிரியைகள் எங்கள் சரீரங்களே, அவயவங்களிலே, உறுப்புகளிலே ஆண்டவரே அது காணப்பட்டிருந்தால் மூதாதைகள் மூலமாக இந்த சாபங்களை நான் முறிக்கிறேன். சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருப்பான் என்று அப்படிப்பட்ட சாபமாய் ஆனீர். ஆகவே மூதாதைகள் மூலமாக ஆண்டவரே heredity problems I rebuke it right now. I rebuke all the causes of heredity, Lord, Master Lord. ஆண்டவரே மூதாதைகள் மூலமாய் தாய் தகப்பன் ஆண்டவரே தாத்தா பாட்டி மூலமாக தகப்பன் தாய்க்கு வந்த வியாதிகள் எங்களை அணுகுவது இல்லை. இயேசுவின் நாமத்தை நான் கடிந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட சரீரங்களில் என்னை காணப்பட்டிருந்தால் அது இப்பொழுது வெளியேறு இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஜெனரேஷனல் வியாதிகளை கர்த்தர் நீக்குகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள் சுவாமி. சுகமாக்குங்க, பிள்ளைகளை சுகமாக்குங்க. வந்த ஒவ்வொருத்தரும் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். ஆபிரகாமின் குமாரத்தை கட்டப்பட்டிருந்ததை கர்த்தர் விரும்பாதவர் அவளை தொட்டு சுகமாக்கினார் அல்லவோ. ஆண்டவரே தரித்திரங்கள் நிலைமைகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். எல்லா துதிகர மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லலாம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் வரைக்கும் மட்டும் நம்முடைய குடும்பத்தின் சபையிடம் இருப்பதாக. Amen. God bless you. Greet everyone.